விஜய் இந்த பேட் டைமை டிசம்பரில் கிராஸ் பண்ணிடுவார். ஜனவரி 31க்கு முன்னால், இப்போ அந்த இன்டர்வியூ நான் போல்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஜனவரி 31 நீங்கள் என்னை கூப்பிடுங்க. அதற்கு முன்னால் இவர் தான் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்ங்கிறது உறுதியாயிரும். எப்படி சார் அது ஷார்ட் டைம்ல எப்படி சார் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் மாறிடும். அளவுக்கு நீங்க எப்படி மக்களுடைய மென்டாலிட்டி மாறிடும். எப்படி மாறும்னா, நீங்கள் ஒரு சைக்காலஜி புக் வாங்கி படிச்சு பாருங்க. ஹிட்லரை ஏன் ஜெயிக்க முடியல தெரியுங்களாங்க? நிறைய பேர் ஹிட்லர் நினச்சிட்டு இருக்கிறான். ஹிட்லரால் வதையப்படுறான். லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்படுறாங்க. சம்கவ் எல்லா பக்கமும் பரவுது. ஹிட்லர் உலகத்தையே அழிச்சிருவாருன்னு பயப்படுறாங்க. அந்த பயம் அவர் எந்நேரம் நினைக்க வைக்குது. பல பேர் நினைக்கிற ஆட்களுக்கு நம்முடைய மனசக்தி அங்கே போயிடும். இப்போ எந்நேரம் பிரபு ஒரு 10 பேர் பிரபு நினைக்கிறாங்களா, அந்த 10 பேர் எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிரும். இன்றைக்கி இந்த இன்சிடென்ட்னால ஒரு 500 கோடி பேர் நீங்கள் வந்து விஜய் சார் நினச்சிருப்பாங்க. இல்ல அது எப்படி நினைக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல சார். அதுதான். பாசிட்டிவா நினைக்கிறாங்களா இல்ல நெகட்டிவா நினைக்கிறாங்களா? அதுக்கு வரேன். இப்போ ஹிட்லரை அப்படி நினைச்சதுனால கடைசி வரைக்கும் ஜெயிச்சிடல. கடைசியில் ஒரு ஸ்டாலின்ட்டையும் வின்ஸ்டன் சர்ச்சில்ட்டையும் சிக்கி செகண்ட் வேர்ல்டு வாரில் ரஷ்யாவும் யூகேவும்